இறப்புக்கு பின் ஒருவரின் பிஎஃப் தொகை என்னவாகும்? உறவினர்கள் செய்ய வேண்டியது என்ன? ஊழியர்களுக்கு வயதான காலத்தில் உதவும் வகையில் இந்திய அரசு கொண்டு வந்த பொன்னான திட்டம் தான் இபிஎஃப் எனப்படும் வருங்கால வைப்பு நிதி. இபிஎஃப்ஓ அமைப்பு இதனை நிர்வகிக்கிறது. ஊழியர் மற்றும் முதலாளி இருவரின் பங்களிப்புகளுடன். பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் திருமணங்கள் அல்லது மருத்துவ அவசரங்கள் போன்ற பல்வேறு தனிப்பட்ட தேவைகளுக்காக பணத்தை எடுக்க முடியும் என்றாலும், கணக்கு வைத்திருப்பவர் இறந்துவிட்டால் இந்த தொகைக்கு என்ன ஆகும் என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். இந்த பதிவில் அதன் விவரங்கள் குறித்து பார்ப்போம். நாமினி பிஎஃப் தொகையை பெறுவார். பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவருக்கு மரணம் ஏற்பட்டால் இபிஎஃப்ஓ விதிகளின்படி கணக்கில் உள்ள முழு தொகையும் நியமிக்கப்பட்ட நாமினிக்கு மாற்றப்படும். பொதுவாக இந்த நாமினி பிஎஃப் கணக்கில் பதிவு செய்யப்பட்டவராக இருக்க வேண்டும். நாமினி பின்னர் அந்த தொகைக்கான டெத் கிளைம் தாக்கல் செய்யலாம். இதைச் செய்ய நாமினி தபால் அலுவலகங்களில் அல்லது இபிஎஃப்ஓயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கிடைக்கும் டெத் கிளைம் படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். படிவம் 20. பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர் இறந்தவுடன் நாமினி படிவம் 20 பெற்று பூர்த்தி செய்து கணக்கு வைத்திருப்பவரை பற்றிய விரிவான விவரங்களை அளித்து அதை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த படிவத்தை முதலாளியும் வழங்கலாம். அதாவது இறந்த பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர் கடைசியாக பணியாற்றிய நிறுவனம். தேவையான அனைத்து ஆவணங்களையும் பூர்த்தி செய்தவுடன் படிவம் சமர்ப்பிக்கப்பட்டு நாமினிக்கு அவர்கள் வழங்கிய தொலைபேசி எண் மூலம் இறந்தவரின் பிஎஃப் தொகைக்கான கிளைம் ஸ்டேட்டஸ் குறித்து அறிவிக்கப்படும். கிளைம் செயல்முறைக்கு பிறகு நாமினியின் வங்கிக் கணக்கிற்கு இறந்தவரின் பிஎஃப் தொகை அனுப்பப்படும். தேவையான ஆவணங்கள். பிஎஃப் டெத் கிளைம் கோரிக்கையை செயல்படுத்த நாமினியிடம் பிஎஃப் கணக்கு எண், அவர்களின் விவரங்களான பெயர், முகவரி, அடையாள அட்டை மற்றும் மொபைல் நம்பர், டெத் கிளைம் கோரிக்கை படிவம், பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவரின் இறப்புச் சான்றிதழ் மற்றும் பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவரின் பாஸ்புக் போன்ற முக்கியமான ஆவணங்கள் இருக்க வேண்டும். எந்த நாமினியும் பட்டியலிடப்படவில்லை என்றால் இறந்தவரின் பிஎஃப் தொகை சட்டப்பூர்வ வாரிசுக்கு வழங்கப்படும். இறப்புக்கு பின்பு ஒருவரின் ஆதார் கார்டை என்ன செய்வது? இறந்தவருடைய ஆதார் கார்டு, பான் கார்டு மற்றும் பிற முக்கியமான ஆவணங்களை பத்திரமாக வைத்திருப்பது முக்கியம். ஏனெனில் அதன்பின் அவை அடையாள திருட்டு அல்லது மோசடி சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்படலாம். எனவே ஆதார் கார்டை பயோமெட்ரிக் லாக் செய்து வைக்கலாம். உங்களுக்கு தற்போது ஒரு சந்தேகம் வரலாம். எப்படி அனைத்து விவரங்களையும் ஆதார் கார்டில் அப்டேட் செய்கிறோமோ அதேபோல ஒருவர் இறந்து விட்டால் அதையும் அப்டேட் செய்யலாமா என்று. ஆனால் ஆதார் கார்டில் அப்படி செய்ய முடியாது. உங்களால் அவருடைய ஆதார் கார்டை பயோமெட்ரிக் லாக் செய்து வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.